ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 1000 பேர் ஒண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்ட கதைய பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆளு தான். அவன் பேரு ஜிம் ஜோன்ஸ். இவன் நான் தான் கடவுளோட மறு அவதாரம். இந்த உலகத்த காப்பாத்த வந்த மெஸ்ஸையா நானுன்னு சொல்லி இவன் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல கம்மியா இருந்த இவரோட விசுவாசிகள் ஒரு காலத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய கல்ட்டா மாற ஆரம்பிச்சாங்க. ஆனா கவர்மெண்ட் இந்த கல்ட்டால நிறைய மக்கள் பிரெயின் வாஷ், அதாவது மூளை சலவை செய்யப்படுறாங்க. அதனால ஜிம் ஜோன்ஸ் மேல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஜிம் ஜோன்ஸ் அமெரிக்கால இருந்து அவனோட விசுவாசிகளை எல்லாரையும் கூட்டிட்டு கியானான்னு ஒரு நாட்டுல போய் ஒரு தனி நகரத்தையே உருவாக்குறான். அந்த நகரத்துக்கு த ஜோன்ஸ் டவுன்ன்ற பேரைய வைக்கிறான். அங்க இன்னும் நிறைய மக்களை ஒண்ணு சேர்த்து அவன் பிரசங்கத்தை திருப்பி தொடங்குறான். நம்ம எல்லாரும் ஒன்னா சொர்க்கத்துக்கு போக போறோம், அதுக்கு நம்ம எப்பயுமே தயாரா இருக்கணும்ன்றது தான் ஜிம் ஜோன்ஸோட ஒரு மெயின் பிரச்சாரமாவே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நாள் 1978 நவம்பர் 18 நம்ம எல்லாரும் பரலோக போக போறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி ஜூஸ்ல சைனைட கலந்து மக்கள் எல்லாரையும் எடுத்துக்க சொல்றான். மக்கள் எல்லாரும் அவனை நம்பி நம்மளோட நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஜூஸை எடுத்து குடிச்சு 300 குழந்தைங்க உட்பட கிட்டத்தட்ட 1000 பேர் அப்போ உயிரிழந்தாங்க. கண்மூடித்தனமான கடவுள் நம்பிக்கை எவ்வளவு ஆபத்தானன்றதை உணர்த்த த ஜோன்ஸ் டவுன் மேசக்கர் ஹிஸ்டரியில ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இப்போ வரைக்கும் இருக்கு.